ஹேய், அடுத்த வாரம் உனக்கு எக்ஸாம் ஞாபகம் இருக்குல்ல? ஃபோனே பார்த்துட்ருக்க, படிக்கலையா? அடுத்த வாரம் தானே, அதை அப்புறமா பார்த்துக்கலாம். ம். ஆனால் ஒன்று சக்தி, நான் பார்த்து நீ புக்கே எடுக்க மாட்டேற. ஆனால் எப்படி தான் எல்லாரையும் ஹையாக ஸ்கோர் பண்ணுறேன்னு தெரியல. என்ன புக்கு வச்சு பிட் அடிக்கிறியா? என்ன நீ முழிக்கிறத பார்த்தா அதான் உண்மை போல. அப்படிதானா? சக்தி, இந்த வேலைலாம் கூட பண்றியா? அப்போ இத்தனை நாள புக்கை பார்த்து தான் எழுதியிருந்திருக்க. இது தெரியாம நான் வேற பரவாயில்லையே படிச்சு எல்லாரையும் ஹை மார்க் ஸ்கோர் பண்றாலே நினைச்சிட்டு இருந்தேன். அடிப்பாவி, இந்த மணி தின்னு வேலைலாம் கூட பாக்குறியா? ஹே லூஸ் மன உளறிட்டு இருக்காத. யார் சொன்னா ஒன்ன மாதிரி 24 புக் எடுத்து வச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க? அதெல்லாம் படிக்க நேரத்தில் படிப்போம். ம், நானும் பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். ஒரு நாள் டு ஒரு நாள் நானே கிளாஸ் ரூமில் வந்து இந்த பொண்ணு புக்கை பார்த்து எழுதுன்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையான்னு பாரு. சீ, நீலாம் ஒரு அக்காவா? உனக்கு நல்லாவே கேட்டுச்சு. கார்த்திக் தான் நினைக்கிறேன். சீக்கிரம் போய் பாரு, அம்மா வந்துட போகிறாங்க. இவன் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்து விசில் அடிச்சிட்டு இருக்கான். இவனை சீக்கிரம் போ சக்தி. எங்க கான்? ஹாய். நீ 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 எப்படி உள்ள வந்த? காலால நடந்து வந்தேன். அது இல்ல, எங்க அம்மா இருந்தாங்களே. ஆமா, அத்தையை பார்த்துட்டு தான் வந்தேன். அப்புறம் எப்படி உள்ள? நான் என்ன திருடனா பயந்து வர்றதுக்கு? அத்தையை பார்த்துட்டு தாண்டி வந்தேன். அதெல்லாம் சரி, காலையில் இங்க என்ன பண்ற? நேற்று ஈவினிங் காலேஜ் விட்டுரும் போது உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சேன்? என்ன சொன்ன? ஓ, அதுவே மறந்துட்டியா? என்ன அர்ஜுன் ஜீவி? ஏஹே, என்ன ஞாபகம் வந்துச்சா இல்லையா? அதை பத்தி பிளான் பண்ணதான் உன்னை கூப்பிட்டு போலான்னு வந்தேன். அதை பத்தி நான் என்ன பிளான்? சக்தி, சக்தி உன்னை அம்மா கூப்பிட்றாங்க பாரு. சக்தி, இதோ வரேம்மா, வழி விடுங்க. என்னடி ட்ரெஸ் இது? நல்லா தான் இருக்கு. சக்தி, வந்துட்டேம்மா, பொறுக்கி சொல்றோம். ஹே சக்தி. சந்தியா, படிக்கிறியா? இல்லை, படம் பார்த்துட்டு இருக்கேன். பாரு பாரு, நல்லா பாரு. கார்த்திக், நீங்க இங்க? ஹாய். கார்த்திக், உன்னை அத்தை கூப்பிட்றாங்க பாரு. உன்னை அத்தை கூப்பிட்றாங்கடா. சந்தியா, நான் அத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன். சந்தியா, இதோ வரேம்மா. ஏய் சந்தியா. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க? சந்தியா, டேய், இங்க என்னடா பண்ற? எல்லாரும் வெளியில இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. என்ன கையில் ஓகே சொல்லிட்டாளா? என்ன சொல்லியிருக்கேன்டா, என்ன பண்ணுறான்னு தெரில. நைட் டைம் ஆச்சு, அதான். நீ என்ன ஆத்துக்கிட்ட பேசிட்டியா? எது நானா? நான் எப்படிடா? அப்போ வந்து 2 பேரும் வெளியே என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? நீ வரட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீ போய் பெர்மிஷன் வாங்க. அத்தை நோ சொன்ன என்னடா பண்ணுவேன்? அத்தை நோ சொல்லிட்டா பார்ட்டி அத்தை வீட்டில் நடத்திட வேண்டியதான். டேய், என்னடா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? பெர்மிஷன் கேட்க தானே? அப்புறம் என்ன, போய் கேளு, அதெல்லாம் ஓகே தான் சொல்லுவாங்க. ஆமாண்டா, எதுவாக இருந்தாலும் என்னையே மாட்டி விடுங்க 2 பேரும். கார்த்திக் கேட்குறேன்னு தான் சொன்னான், ஆனால் அவன் வேற மாதிரி கேட்பான். அது செட் ஆகாது உனக்காக. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போய் கேளு. என்னமோ தெரிலடா,
வர வர நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட, அது மட்டும் நல்லாவே தெரியுது. என்ன சேஞ்சு? ம், இப்போல்லாம் எங்களை விட அவளுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இல்லைன்னு சொல்ல பார்ப்போம். ப்ராமிஸாக இல்லை. வர வர பொய் வேற பேச கற்றுக்கிட்டியா? அச்சோ, அச்சோ டீ. அச்சோ, டேய், என்னடா? வந்த வேலையை மறந்துட்டு டீ சாப்பிட்லான் இருக்கியா? போய் பெர்மிஷன் கேள்றா. இதெல்லாம் என் நேரம்டா, நேரம். எப்படி சார் இங்கே இருக்கீங்க? வாங்க போவோம். நீ முன்னாடி போ, நான் டீ சாப்பிட்டுட்டு வரேன். அதை ஹால்லையும் போய் சாப்பிட்லாமே. எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இங்கே தான் டீ குடிக்கணும். எது வியூவா? டேய், இதெல்லாம் ஓவரா இல்லை? அச்சோ, நான் சொன்னா கேட்கவா போகிறேன்? ஏதோ பண்ணி தொலை, பட் கேர்ஃபுல். ம், நீ என்ன டீன்ட்டு நிற்கிற? கொடு. கொடுத்தாச்சுல்ல, வா போகலாம். அச்சோ, சீக்கிரம் டீயை கொடுத்துட்டு வா. ம், டீ. ஓய் ஓய், ஹலோ, ம், எங்க? வெளியில். ம், அப்போ நாங்கள் இங்கே பொழுது போகாமல் உட்காந்துட்ருக்கோமா? என்ன? அது அது வந்து கப். ம், கப்பா? ஐ மீன் காஃபி குடிச்சோன்னே கப் எடுத்துகிட்டு போ. அதெல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம். ஒரு தடவை சொன்ன புரியாத உனக்கு? அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நான் வரும்போது? ம், படிச்சுட்டு இருந்தேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கீங்களே. ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் என்ன இங்கே? ம், மேடம் தான் உலக அழகியாச்சே, அத்தை தான் எங்கேயும் தனியாக விட மாட்டாங்களே, யாராவது கடத்திட்டு போயிடுவாங்கன்னு. இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி இருக்குல்ல, அதான் மேடம் கூப்பிட்டு போகலான்னு வந்தோம், அத்தைக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு. ம், வர வர ரொம்ப தான் கொழுப்பு ஜாஸ்தி உங்களுக்கு. நீ சொன்னாலும் சொல்லனாலும் எனக்கு கொழுப்பு ஜாஸ்தி தான். சரி, சீக்கிரம் டீயை குடிங்க, லேட் ஆயிடுச்சு. மேடம்க்கு சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கா? என்னது? இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டியில் போச்சா? அது அது வந்து பார்ட்டி. அது வந்து போய் அதெல்லாம் இல்லை. நான் என்ன கேட்டணும் அது எனக்கு தெரிஞ்சாகணும். புரியுதா உனக்கு? அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீ சொல்லு, அப்புறமா என்னன்னு பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மறந்துட்டு வந்து என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத, புரியுதா? வேறு என்ன மெனு சார் இருக்கு? இப்போதைக்கு இது போதும். பார்ட்டிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வேணுமோ அதை நானே எடுத்துப்பேன். எது? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மேடம் ஈவினிங் கண்டிப்பாக வந்துடுங்க, ஓகே? எனக்கு டீ எல்லாம் வேணாம், ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். ஜிவி, ம், அது அது வந்து என்னாச்சு? பாய். இங்கே பாரு, இப்போ பண்ணுற மாதிரி ஈவினிங் பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளோதான். ஞாபகத்தில் வச்சுக்கோ. கிளம்பட்டா? பாய். ம். ஐயோ, நான் அம்மா விட மாட்டாங்கன்னு நினச்சேனே. இப்படி வந்து பெர்மிஷன் கேட்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? இதே சாக்கா சொல்லிடலாம்னு நினச்சேன். பார்த்தா வந்து பெர்மிஷன் கேட்டாங்களே. இப்போ எப்படி? சொல்லணும் விட மாட்டாங்க போலயே. என்னடி இதெல்லாம்? ம், உனக்கு எப்படி இருக்குன்னா அவள் கூடயே நான் இருக்கேன், அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? என்ன பண்ணலாம்? ஏதாவது பேசு. சந்தியா, இங்கே பாரு, இப்போ பாரு, சந்தியா ஜிபி வந்திருக்காங்க. ஆ, எங்க? சொல்லலை. ஏய், எங்கடி? ஹாய் சந்தியா. ம் ம். சக்தி எங்க? ஹலோ, இங்கே ஒருத்தி குத்து கலாட்டு வந்து உட்காந்துருக்கேன். என்ன எப்போ வந்து என்ன கேட்காம யாரையும் கேட்டுட்ருக்க? போச்சா, மாட்டிக்கிட்டேனா? ஏய் இல்லை, அது வந்து அது கயல். நீயா?
நீ எப்போ வந்த? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. வா வா, எப்போ வந்த? ஐயோ, ஒரு மாதிரி முறைக்கிறாளுகளே. என்னடி, என்ன 2 பேரும் ஒரே மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன? நீ பார்க்கறதுக்கு அப்படியே ஐஸ்கிரீம்னு இருக்கியா? அதான் உன்னை எப்படி சாப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன சக்தி? போதும் போதும், கடிச்சு சாப்பிடலாம். சாரி சாரி. இல்லை சரி சாரி. இப்போ என்ன, நீங்கள் வந்ததை கண்டுக்காமல் இருந்தேன் தானே? சாரி. இப்போ மட்டும் இல்லை மேடம், கொஞ்ச நாளாகவே ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. அதுக்கு என்ன விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இருக்கு. நீ ஏன் சொல்றியா இல்லை நாங்களா? ஏய் லூசா நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாமல் எப்படி இருப்பேன்? சரி, எனக்கு தலைவலியாக இருக்குது, ஒரு காஃபி போட்டு எடுத்து பார்ப்போம். எனக்கும் தான் ஒரே தலைவலியாக இருக்குது. அதனால் ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா. எனக்கு என்னமோ அவ்வளவும் காஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் சமீப காலமாக அடிக்கடி காஃபி ப்ரிப்பேர் பண்ணல, அதனால் எனக்கு தெரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக போடுவேன்னு நினைக்கிறேன். போய் போட்டு எடுத்துகிட்டு வா. போச்சு, ஏதோ மாட்டிக்கிட்டோம் போலயே. என்ன வேடிக்கை பார்த்துட்டே இருக்க? சீக்கிரம் போய் போட்டு எடுத்துகிட்டு வா. நம்ம கிட்டலாம் காஃபி போட மாட்டா கையா, வேற யாராவது கேட்டா? ஏய் என்ன, காஃபி வேணும்னா நீயே போய் போட்டு குடி, என்னையும் டிஸ்டர்ப் பண்ணுற. நான் சொல்லலை கையா. சரி சரி ஓகே, உன் காஃபியை நீயே வச்சுக்கோ. உன் நிலாவுக்கு போட்டு கொடு, எங்களுக்கெலாம் வேணாம். நிலாவா? அதெல்லாம் இருக்கட்டும். பெரிய பொண்ணத்தை நம்ம எல்லாத்துக்கும் எனக்கு சாரீ வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதுக்கு நானும் கையிலும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்க போகலான்னு இருக்கோம். நீயும் வரியா? போய் உன் புடவை எடுத்துகிட்டு வா, நம்மளாம் சேர்ந்து போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அது வந்து என்ன வந்து போயின்ட்டு இருக்க? போய் எடுத்துகிட்டு வா, நம்மெல்லாம் போய் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு வந்துடலாம். போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைடி, நான் இப்போ கொடுக்கல, அப்புறமா கொடுத்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் வேணால் போய் கொடுத்துட்டு வாங்க. ஏய், நீ தான் எங்களோட ரொம்ப ஆர்வமாக இருப்ப, இப்போ என்ன வரமாட்டேங்கிற? வா போகலாம். இல்லைடி, நான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரில, நான் தேடிலாம் எடுக்கணும், லேட் ஆகும். நீங்கள் போய் கொடுங்க, நான் நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு கொடுத்துக்கிறேன். இந்த சரி தானே? இது இது எப்படி? அதுக்கு நீயே இப்படி ஷாக் ஆகிற? எல்லாத்துக்கும் ஒன்றா தானே வாங்கி கொடுத்தாங்க. சக்தி, அதை வந்து என்கிட்ட கொடு. ஏன் இவ்வளோ கோவப்படுற? சக்தி, அதெல்லாம் கொடுக்க முடியாது. விளையாடா சக்தி, சாரியை கொடுத்துரு. சக்தி, எதுக்கு கோவம்? சக்தி, சந்தியா. ஐயோ பூச்சு, அம்மா. சக்தி கொடு. ஏன் பயப்படுற? அதான் அத்தைக்கு தெரியும்ல, அப்புறம் என்ன? சந்தியா. அம்மா. ஆமாம், அதுக்கு என்ன? அப்போனா அந்த சேரீ என்னவோ இருக்குது, அப்படி தானே சந்தியா? உங்கள் 2 பேருக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அப்போ என்னன்னு சொல்லு. சக்தி. சரி சொல்கிறேன், இப்போதைக்கு புடவையை மறைச்சு வைங்க. என்னம்மா? இல்லை, சுஜியும் மெத்துவும் இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு இங்கே வராங்களாம். நீங்களும் அங்கே போகிறீங்கல்ல, பெரியம்மா மட்டும் தனியாக இருப்பாங்க. அதான் நான் வேணா சாயந்தரம் கிளம்பி அங்கே போட்டா? ஏம்மா, அண்ணாவும் அக்கா வரும்போது பெரியம்மா கூட்டிட்டு சொல்ல வேண்டியதானே? அதான் நானும் சொன்னேன், என்னன்னு தெரியல, பெரியம்மா வரலன்னு சொல்லிடுச்சு. அதான் நான் போகலான் இருக்கேன். போயிட்டு வரட்டா? சரிம்மா. சந்தியா, என்ன கேட்டே இருக்க, அமைதியாகவே இருக்க? இது என்னம்மா கேள்வி? அவனை வேணா நான் சொல்ல போகிறா? அதெல்லாம் சரிதான். சரி, நீங்கள் போய் கிளம்புங்க. ப்ளீஸ் கொடுத்துருங்க. சக்தி, இதோட விலையை பற்றியா? 27,000. என்ன சொல்கிற? 27? நம்மளுக்கு 3,500 தானே வாங்கி கொடுத்தாங்க. சந்தியா. ஓஹோ, மேடம் இதனால தான் நம்மக்கிட்ட காமிக்க மாட்டேன்னாங்களா? அம்மா வரும்போது கூட மறைச்சு வைக்க சொன்னாங்களா? அப்போ இது என்னவோ இருக்குது. ஏன் 2 பேரும் அப்போ தெரியாமல் தான் என்கிட்ட வந்து இப்போ பம்பல் தட்டுருக்கீங்களா? எது? இது அப்போவே தெரிஞ்சிருந்தா நானும் அம்மா கிட்ட கேட்டு 27,000க்கு வாங்கியிருப்பேன். எனக்கு 3,500, உனக்கு 27,000மா? இதெல்லாம் ஓவரா இல்லை? எங்க அம்மா? அம்மா, அமைதியாயிட்டடி. அவ சொல்கிறதும் கரெக்டு தானே. அது என்ன, 2 பேர்த்தில் ஒரு ஆளுக்கு 3,500, ஒரு ஆளுக்கு 27,000? அப்போ அவளுக்கும் கோவம் வரும்ல. அவள் கேட்குற என்ன தப்பு இருக்குது? அப்போ அத்தை பண்ண தப்பு தானே?
ஏய் இது அம்மாவுக்கே தெரியாது. எது? அம்மாக்கே தெரியாதா? என்ன உளற? பெரிய பொண்ணத்தை எடுத்து கொடுத்த புடவை தானே அது? ம் ஆமாம், பெரிய பொண்ணத்தை எடுத்து கொடுத்தது தான். அது அது பெரிய பொண்ணத்தை எடுத்து கொடுத்த மாதிரி. என்ன உளர்ற? சக்தி, அது அது அத்தையே வாங்கி தரல. அப்புறம் அது அது சக்தி. ம் சொல்லு. சக்தி வேண்டாமே. ஏன் வேண்டாம்? அதெல்லாம் சரி, அடிக்கடி நைட்டில் வேற காணாமல் போயிடுறியா? எங்கே போகிற? போச்சா, நல்லா மாட்டிக்கிட்டேன். எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல. அதனால தான் என்னை வச்சு செய்கிறாளுங்க. என்ன பதிலே காணோம்? ஏய், என்ன 2 பேர் உளறிட்டு இருக்கீங்க? நைட்டில் நான் எங்கே போனேன்? அப்போது நேற்று நைட்டு படுத்ததுக்கப்புறம் எங்கே வெளில போனேன்? காலையில் எழுந்திருக்கும் போது தான் எழுந்தேன், அப்படி தானே? அது சொல்லு. ஆமாம், ஜீவி தான் அந்த புடவையும் வாங்கி கொடுத்தாங்க. நைட்டும். புடவையா? எதுக்கு? என்கிட்ட கேட்டால் அவங்ககிட்ட தான் கேட்கணும். அப்போ உனக்கு எதுவுமே தெரியாது? ஏய், எனக்கு என்ன தெரியும்? என்ன சவுண்ட் ரொம்ப வேகமாக வருது? புடவை வாங்கி கொடுத்தாங்கல்ல, ஏன் வாங்கி கொடுத்தாங்கன்னு கேட்கலையா? கேட்கணும்னு தோணலையா? காட், ஏண்டி நீ போட்டு படுத்துறீங்க? படுத்தலாம் இல்லை, சொல்லு. ஏன் கேட்கல? கேட்க தான் வேணாம், வாங்கி கொடுத்தோன்னே வேணான்னு சொல்ல வேண்டியதானே? உனக்கு தான் தெரியவே இல்லையே ஏன் வாங்கி கொடுத்தாங்கன்னு. அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு பையன் புடவை வாங்கி கொடுத்தா வாங்கிட்டு வந்துடுவியா? ஏய் சக்தி, அப்படி இல்லை. என்ன அப்படி இல்லை? ம் கேட்டால் தெரியாதுன்ற, அப்புறம் அம்மா கிட்ட சொல்லணும்னா அதுவும் சொல்ல மாட்டேங்கிற. என்ன தான் இருக்குது? நைட்டு 12 o'clock மேலே வெளியில் போயிட்டு வர, என்ன நடக்குது? சொல்லு சந்தியா. இல்லடி, நான் வேணாம் தான். நீ போகிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லைன்ற. 12 o'clock எதுக்கு அவங்கள பார்க்க போனேன், அதுவும் வெளியில்? என்ன 2 பேரும் என்ன சந்தேகப்படுறீங்களா? லூஸு மாதிரி தான் உளறிட்டு இருக்காத. அப்புறம் ஏன் இப்படி என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க? ஏன்னா நீ என்னோட அக்கா, அதாவது அக்கா தானே எனக்கும், அதனால தான். அக்கறையில் கேட்குற மாதிரி தெரியலையே. 2 பேரும் கன் எடுத்து டப்புன்னு சுடுற மாதிரியில் மாற்றி மாற்றி உங்கள் கொஷின்ஸ் என் மேலே ஷூட் பண்ணிகிட்ருக்கீங்க. பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டுருக்கேன். அதான் ஏன்னு கேட்குறோம். ஏதாவது இருந்தால் சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. தெரியாதுன்னு சொன்னால் இது பேர் பதிலா? சக்தி, நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்? சக்தியெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல, நானே தான் கேட்குறேன். என்ன? காஃபி போட்டு கொடுப்பேன், அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்வேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் இருப்பேன். அப்புறம் புடவை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அன் டைமில் வெளியில் பார்க்க போகிறேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? கயல், என்ன உளறிட்டு இருக்க? எனக்கு புரியலை. கார்த்திக், அர்ஜுன், ஜெய், கவி, மித்ரன் அண்ணா, அந்த மாதிரி தானே அவங்களும்? அவங்க கூட தானே இருக்காங்க. எல்லாரு கூடயும் ஜாலியாக பேசுகிறோமே, அப்புறம் என்ன? புரிஞ்சும் புரியாமல் நடிக்கிறவங்க கிட்டலாம் என்னால் பேச முடியாது. என்ன பண்ணுறேன்னு யோசி, அதுக்கப்புறமா தெளிவாக ஒரு முடிவெடு, சரியா? அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். சக்தி, வா போகலாம். என்ன பேசுகிறீங்க 2 பேரும்? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. சந்தியா, எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும். நீ சொல்லி தான் இந்த புடவை 27,000 எனக்கு தெரியும்னு நினைக்காத. ஏற்கனவே தெரியும். உன் வாயிலேருந்து வராதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பையன் 27,000 புடவை வாங்கி கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கேன். இது தப்பா ரைட்டா? நீயே கேட்டுப்பாரு. நீ வாங்கிட்டு வந்தது தப்புன்னு சொல்லலை, நீ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறது ரைட்டுன்னு சொல்லலை. உனக்கு தான் எல்லாம் தெரியும். யோசிச்சு தெளிவான முடிவெடு. வா கையில் போகலாம். என்ன சொல்கிறீங்க? சந்தியா, நிஜமாவே உனக்கு தெரியலையா? இல்லை தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்கிறியா? ஐயோ கயல், ஏன் இப்படி நீயும் அவளோட சேர்ந்துட்டு பேசுகிற? நீ பண்ணுறது அப்படி தான் இருக்குது. நாங்கள் சொல்லியும் உனக்கு புரியலை. நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்ட்டிக்கு ரெடியாக. ஈவினிங் எல்லோரும் ஒன்றா பார்ட்டிக்கு போகலாம். நான் இப்போ கிளம்புறேன். வா சக்தி, போகலாம். என்ன இவளுங்க நம்மளை குழப்பி விட்டு போயிட்டாருங்க? ஏன் இப்படி இவளுங்க நம்மளை பார்த்து பேசுகிறாளுங்க? நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பா?
இவங்கெல்லாம் பேசுகிறது ஒரு மாதிரி இருக்குது. அவங்க என்னடானா ஹாஸ்பிட்டலில் சொன்னதை சொல்லுன்னு என்னை போட்டு படுத்தி எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங் நான் சொல்லலை, பிரச்சனை பெருசாக தான் ஆகும். எனக்கு நல்லாவே தெரியுது. அது ஏன் எனக்குள்ளே வந்தது, அந்த நேரத்தில் நான் ஏன் அப்படி பேசினேன்றதை எனக்கே புரியலை. எனக்கு தெளிவான ஆன்சர் கிடச்சதுக்கப்புறம் தானே அவங்கக்கிட்ட அதை நான் சொல்ல முடியும். ஆனால் அதையும் அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. இப்போ வரைக்கும் நான் ஏன் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட சொன்னேன்னு எனக்கு தெரியல. நானும் எனக்கே நான் கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் அதுக்கான ஆன்சர் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. ஆனால் ஈவினிங் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. அதனால தான் 2 நாளாக இந்த விஷயத்தையே பிடிச்சிட்டு தொங்கிட்டுருக்காங்க. நான் எப்படி அவங்கள சமாளிக்கிறது? நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தப்பா? இன்னைக்கு நைட்டு ஏதோ ஒன்று நடக்க போகுது, அது மட்டும் நல்லாவே தெரியுது. எனக்கு பயமாக இருக்குது. சக்தி கையில் சொன்ன மாதிரி அவங்க புடவை வாங்கி கொடுத்தா நான் ஏன் வாங்கிட்டு வரணும்? அவங்க அன் டைமில் வெளியில் கூப்பிட்டா நான் ஏன் போகணும்? எனக்கும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியல. ஒரு வேளை நான் என்ன அறியாமலே அவங்கள எங்கடா? அந்த ராஸ்கல் அக்கா வந்ததும் நம்ம கண்டுக்கதே இல்லைடா. அக்கா கால் பண்ணி தான் சொன்னேன், இதோ கிளம்பி வரோம்னாங்க. ஆளாளுக்கு இப்படியே இருங்கடா. டேய், அமைதியாக இருக்கேன்னு பார்க்குறியா? ஹாய்டா, உன்னை தானே தேடிட்டு இருக்கேன். எங்கடா போன காலில் இருந்து? ஏன்டா சொல்ல மாட்டீங்க? ஆளாளுக்கு ஒரு பிள்ளை பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க. என்ன ஏன் ஞாபகம் இருக்கும்போது? ஏய், உண்மையும் சொல்லிடக்கூடாதே. என்கிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்க ஞாபகம் இருக்குல்ல? ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண வேணாமா? ஓ, ஐம் சாரிடா. என்ன எல்லாம் முடிச்சாச்சா? எல்லாம் பக்காவாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. டேய், உன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் டாக்டர்ஸும் தானே, எல்லாம் ஓகேவா இருக்கும்ல? இல்லை இல்லைடா, உனக்கு எப்படியோ தான் இருக்குது, தான் தெரியுதே. ஏதோ கேட்டானுங்களே, சரி கேம்ப் போடலான்னு சொல்லிட்டு காலேஜில் பேசி டேடி கிட்ட பெர்மிஷன் வாங்கி எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு வந்தா உனக்கு என்னை பார்க்கும்போது எப்படியோ தான்டா இருக்குது. சரி சரி விடு, கோவப்படாத. அதெல்லாம் இருக்கட்டும், அவங்களுக்கு தங்குறதுக்கெலாம் எல்லாம் பிளேஸ்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டியா? ஆல்மோஸ்டா. நானும் ஜெயம் தான் ஃபுல்லாக இருந்து எல்லா வேலையும் முடித்தோம். அவன் இப்போ தான் வீட்டுக்கு போயிருக்கான், அக்காவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஓ, சார் அப்போ கூட தான் இருந்தாரா? கால் பண்ணது கூட எடுக்கவே இல்லை. நான் அக்கா கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். இல்லைடா, அவன் ஃபோன் ஏதோ சார்ஜ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் இந்த காலையும் அட்டன் பண்ணல. இப்போ தான் அவன் அந்த பக்கமாக வீட்டுக்கு போகிறான். நான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். அப்புறம் ஒரு 3 பேர். என்னடா ஏதோ இழுக்கிற? இல்லைடா, டாக்டர்ஸ்லாம் நாளைக்கு தான் வராங்க. காலேஜ்லேயே 3 டாப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த மெடிக்கல் கேம்புக்கு அவங்க தாண்டா ஹெட்டு. அவங்க இங்கே வந்திருக்காங்க. அதான். அப்போ அவங்க டாக்டர்ஸ் இல்லையா? டேய், என்ன ஓட்டுறதே வேலையா இருங்கடா. அவங்களும் டாக்டர்ஸ் தான். அதனால் தாங்கள் கூற வருவது? டேய் எப்போ சாமிங்களா, உங்களை நம்பி காலேஜ்லேருந்து பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன்டா. கொஞ்சம் அடக்கியே வாசிங்க. டேய், என்ன சொல்ல வர? சிச்சி, அந்த மாதிரிலாம் உங்களை சொல்வேனடா. அவங்களுக்கு முன்னாடி என்ன எதுவும் சொல்லாதீங்கடா. நான் ஒரு காலேஜ் கரஸ்பாண்டன்றதை மறந்துடாதீங்கன்னு சொன்னேன்டா. நீ எப்படா காலேஜ் கரஸ்பாண்டான? எங்கள் அப்பா. போதுமா? அப்படி தெளிவா சொல்லு. ஏதோ டீம் லீடர்ஸை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். நீங்கள் சொன்னதில் அதே மறந்துட்டேன்டா. ஆமாடா, டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் இந்த மெடிக்கல் கேம்பை லீட் பண்ண போகிறவங்க. டாக்டர்ஸை தவிர்த்து இவங்க தான் அதுக்கு அடுத்து. மற்ற பசங்களை விட இவங்க தான். அதான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாமேன்னு. அப்போ இங்கே வந்திருக்காங்களா? எங்கடா கேர்ள்ஸ்? டேய், என்னடா? ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய்டா. ஹாய் அண்ணா. இவ்வளோ தான் சொன்னியா? எப்படி நீயும் உனக்கு வேண்டப்பட்டவங்களாம் டாப்பர்ஸ்ன்னு சொல்லி டீம் லீடராக போட்டிருக்கியா? டேய், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்களேடா. டேய், அவ
டாப் ஸ்டூடெண்ட் தான்டா. ஏன் அச்சு உனக்கு தெரியாதா? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறோம். அவங்கள என்னன்னு பாரு. காயு, காயத்ரி, இவங்க 2 பேரும் தான் நம்ம மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் பண்ண சொன்னவங்க. நேம் ஜீவன். அதுவும் அந்த பக்கம் நிற்கிறானே, அவன் பேர் அர்ஜுன். ஹலோ, ஹாய் சார். ஹலோ. ஹாய். இவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் தேவையே இல்லையே, நீங்களே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், விஜி. 3 பேருன்னு சொன்னேன், 2 பேர் தான் இருக்காங்க. அவங்களேங்க. இவளா? டி ஜிபி, அச்சு, இவங்க தான்டா தென்றல், எங்கள் காலேஜ் டாப்பர். ஹாய். ஹாய். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். தென்றல், இவன் தான் ஜிபி. பிளாக் டிஷர்ட், அவன் தான் அர்ஜுன். அச்சு, அச்சு, ஆ, இவங்க தான்டா காலேஜ் டாப்பர். நேம் தென்றல். ஆ, ம், ஹாய். ஹாய். டே, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தங்கத்துக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சுல, ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சுடா. அவங்க இப்போ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு மார்னிங் கேன் டியூட்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நீ எதுவும் கவலைப்படாத, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். அதை விட எக்ஸ்ட்ரா உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ், அதை மறந்துடாத. அப்பா கிட்ட பத்திரமா அவங்களாம் கொண்டு போய் படிக்கணும், ஞாபகம் இருக்குல்ல? நான் கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கிறேன்டா. ஓகேடா. விஜி, இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, நீயும் தான் ஜாயின் பண்ணிக்கோ. டே, ஷோர். என்னடி உன்னை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆன மாதிரி இருக்கு, ஒரு ரியாக்ஷனையும் காணும். ஏன்னா நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட் அப்படி, அதனால் சார் கொஞ்ச நேரம் வரையும் அந்த போஸ்ட்லேயே தான் இருப்பார். இப்போ பாரு. ஏன் விஜய் மட்டும்தான் உங்கள் பார்ட்டிலையா? நாங்கள்லாம் கலந்துக்கூடாதா? யா ஷோர், ஒய் டோன்ட் யூ? தேவையில்லாத வேலை பார்க்குறேன். அப்போ பார்ட்டி பாய்ஸ்க்கு மட்டும் இல்லையா, கேர்ள்ஸ் இருக்காங்களா? நாங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமா? யா ஷோர், யூ கேன் ஜாயின் அஸ். இல்லை, நாங்களாம் ஃபேமிலி. யார் ஃபேமிலி? ஜென்டல் அமைதியாரு. சாரி ப்ரோ, அவ ஏதோ சும்மா ஃபன்னுக்காக. பரவாயில்ல. ஹே, நோ ப்ராப்ளம். நைட் 11:30 மேலே நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஜென்டல். யூ கேன் கேரி ஆன் ஒருவர். ஆனால் நான் அம்மா கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ம், கண்மணி வராளா? ஜெய் ஏதாவது சொன்னானா? இல்லைடா, நீ கால் பண்ணல கண்ணனுக்கு? கண்ணன் இல்லாமலா? வரான். நான் கண்ணனி ஒன்றும் சொல்லலையேடா. சரி, நான் கால் பண்ணி பேசுகிறேன். அச்சுவா போகலாம். அச்சு, வாடா போகலாம். ம், கேர்ள்ஸ், நைட் 11:30 மறந்துடாதீங்க. நான் யூ கேன் கேரி ஆன் ஒர்க். யா ஷோ. ஜென்டல், வா போகலாம். வா. ம். ஓடி வந்து ஹக் பண்ணிக்கணும் போல இருக்கு, ஆனால் முடியலையே. எப்போ இதெல்லாம் நடக்கும்? ஐ லவ் யூ டம்ராக்கி. ஏ தென்றல். ஹலோ, ஒரு நிமிஷம். போச்சு. ஏய், வாடி போகலாம். தென்றல், பக்கத்தில் வராதடா. நீ அச்சோ அச்சோ.